திமுகவுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் பலம் சேர்க்கவில்லை என்றால் இவங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு ஒரு பதவி ஏற்றார் இல்லையா? அதே மாதிரி கொஞ்ச நாள்ல உடல் பாதிப்பால் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஆகிய நான் அப்படின்னு பதவி ஏற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடிய 2026 எதிர்பார்த்து பல பேர் பணக்கோலங்களை காத்துட்டு இருக்காங்க. ஒரு 4 கட்சி தலைவர்களும் 4 கட்சிகளும் பற்றி நம்ம ஜோதிடமாக பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இப்போ நடப்பாண்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக பற்றியும் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். அவரோட ஜாதகத்துப்படி 2026 அவரோட ஆட்சி முறை மீண்டும் கண்டினியூ ஆகுமா, அவருக்கான கூட்டணி வலுப்பெறுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இந்த 2025 முடிஞ்சு 26 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் மாற்றமாகிறார். பல பேரை புரட்டி போட்டு அடிக்க போகிறார். பல பேருக்கு வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை கவுத்து போட்டு அடிப்பார். இந்த நேரத்தில் எலெக்ஷன் வரும்போது இதில் பல பேர் வாழ்க்கை மாறி போயிடும். இதில் முக்கியமாக வந்து திமுக தலைமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாலின் ஐயாவுக்கு பெரிய ஒரு அடிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ அவருடைய ஜாதக அமைப்பில் நல்லா தான் இருக்குது. எதிரிகளே அவருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பார்கள் அந்த இடத்துல தான் இருக்கார். அவருடைய எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த அரசியல் எதிரிகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இவருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பார்கள் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்காரே ஒழிய இவருக்கு மிகப்பெரிய அடிலாம் விழாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சிலாம் இல்லை. ஆனால் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் கரெக்டாக ஏப்ரலில் எலெக்ஷனு, மார்ச்சில் சனி மாறுறதுங்கிறது பல பேருக்கு வந்து பல இடைஞ்சல்களை பண்ணும். அதில் வந்து உடல் ரீதியான சில பாதிப்புகள் தான் இவருக்கு உண்டே ஒழிய மற்றபடி அரசியல் பாதிப்புன்றது சொல்லிக்கிற மாதிரி இந்த சூழலில் இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஐயாவுக்கு ஞான பலம் இருக்கு. இந்த நேரத்தில் இவருக்கு உடல் பாதிப்பு இருக்கு, இவருக்கு சனி பாதிப்பு இருக்கு இந்த எலெக்ஷன்ல 2026. ஆனா இவருடைய பலத்தையும் சேர்த்து ஞான பலமா உதயநிதிக்கு 2 பலம் இருக்கு. அப்போ ஒருவேளை 2026 எதிரிகள் இவங்களுக்கு வழிவிட்டா இன்னைய நிலை தொடர்ந்தா, புரியுதுங்களா? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு ஒரு பதவி ஏற்றார் இல்லையா? அதே மாதிரி மீண்டும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் பதவி ஏற்றுட்டு கொஞ்ச நாள்ல உடல் பாதிப்பால் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஆகிய நான் அப்படின்னு பதவி ஏற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அரசியலை பொறுத்தவரை எங்க உங்களுக்கு தோத்து போவாங்கன்னா, இப்ப போன முறை வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு கட்டமே இல்லை, அவரெல்லாம் ஜெயிக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஒரு அரசியல் தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல அவரை மட்டும் வச்சு ஜோசியம் சொல்லக்கூடாது. ஏன்னா எதிரிகள் கையில தான் இருக்கும் அந்த ஆயுதம்ங்கிறது. எதிரிகள் இப்ப ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கூட இன்னொருத்தர் சேரும்போது எதிரிகள் பலமாயிட்டா இங்க வந்து இவங்களுக்கு வீழ்ச்சி கொடுக்கும். எதிரிகள் பலங்கிறதுனால தான் இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு கிடக்கிறது. அதனாலதான் அந்த எதிரிகள் பலம் அப்படிங்கிறத வச்சு தான் அரசியல் கணக்கு போடணும். ஸ்டாலின் ஐயாவுக்கு முதல்ல ஆட்சியில் இருக்கும்போது வந்த விஷயம் என்னன்னா, தன்னுடைய தகப்பனார் ஆட்சியில் இருக்கும் வரை அவர் அரியணை ஏறமாட்டார். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை யாரும் சொல்லலை. அதான் பிரச்சனை ஒன்று. 2வது, தகப்பனார் இறந்துட்டாரு, இவர் தலைவராகிறாரு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்துல தன்னுடைய தந்தை சிஎம் ஆவாரு, தானும் எதிர்காலத்தில் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு இருக்கு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து மீண்டும் திமுக வந்து அவங்களுக்கு வந்து பலத்தை கொடுத்து மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எதிரிகளின் கையில தான் அவங்களோட வெற்றிக்கு தோல்விகள் இருக்கு. இவங்களுக்கு பலமா தான் இருக்கு. உடல் பாதிப்பு மட்டும் அவருக்கு இருக்கு. அதுதான் சார், எந்த மாதிரியான உடல் உபாதைகள் வந்து அவருக்கு இல்லை உடல் பாதிப்பு? ஏன்னா அவருக்கு வந்து உடல் பாதிப்பு கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும். அதனால பெட் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அந்த சூழல்ல உதயநிதி சிஎம் ஆயிடும். ஏன்னா இப்ப சனி பயிற்சி அப்படிங்கிறப்போ சனி பகவானே பல இடங்கள்ல இருப்பார்ல, பாத சனி அப்படின்னு சொல்லி நிறைய இடம், விரை சனில இருந்து இல்ல சனி பகவான் அஷ்டமத்து சனியில வர போறாரு. இந்த அஷ்டமத்து சனிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும். அந்த பாதிப்பை தர்ற காலகட்டத்தில் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்ப பாதிப்பை தரும்போது இவர் வந்து ஓய்வுக்கு போவாரு, ஆட்சியை வந்து பையன்கிட்ட கொடுத்துருவாரு. அதாவது மீண்டும், அதாவது இப்ப வந்து 40க்கு 40 இவங்க அடிப்பாங்க அப்படின்னு யாரும் நினைக்கல. இல்ல எதிரிகள் வந்து பிரிஞ்சு கிடந்ததால வந்து இவங்க 40-40 அடிச்சாங்க. கலைஞர் காலத்துல கூட 40-40க்கு யாரும் அடிச்சது கிடையாது. இது ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி மீண்டும் 2வது முறை அறுதி பெரும்பான்மையோடு உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதகப்படி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ அவரோட ஜாதகத்துப்படி, இப்போ உதயநிதி அவர்களோட கட்டம்படியே அவரோட அரசியல் பயணத்துக்கு பிரச்சனைகள் இருக்குமா? இப்போ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் தான் யான பலத்துல இருக்காரு. இன்னும் அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து வரக்கூடிய சனி பலமும் அவருக்கு வந்து லாபசனியா வராரு. ரிஷபத்துக்கு லாபசனி அடிச்சு தூக்க போறாரு. தூக்க போகும்போது எதிரிகள் வலு குறைஞ்சாங்கன்னா, எதிரிகள் ஒண்ணு சேராம வலு குறைஞ்சாங்கன்னா இவர் அசால்ட்ட மேல வந்துருவாரு. அப்ப தானாவே ஆட்சி படத்துக்கு திமுக அறுதி பெரும்பான்மையில வந்துருப்பேன். இப்போ ஜோதிட கணிப்பின்படி திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள்
பலம் சேர்க்கவில்லை என்றால் இவங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க.